இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆதியாகமம்ல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். அதாவது அதோட பின்னணியே ஃபுல் வேதாகமத்தோட அந்த முன்னுரை, ஆரம்பம், படைப்பு அப்படிங்கிறது தான் ஆதியாகமத்தில் இருக்குது. அனைத்தின் ஆரம்பம் அது 1 முதல் 11 வர உள்ள அதிகாரங்களில் ஆதாம்ல இருந்து ஆபிரகாம் வர உள்ள மனித வாழ்க்கை அதெல்லாம் தான் இருக்குது. முதல் பகுதி, அதாவது அவர் எப்படி சிருஷ்டித்தார், ஆதாம் ஏவாள் அவங்க என்ன பண்ணினாங்க, அவங்க மூலமாக வந்த வீழ்ச்சி, பாவங்கள், சாபம், மரணம் எல்லாமே அதன் மூலமாக தான் வந்தது. அப்புறம் ஆதியாகமம் 4-5 அதிகாரங்களில் காயின் ஆபேலுடைய கதைகளை பார்க்குறோம். அப்புறம் ஆண்டவர் அந்த மக்கள் வேற வழிபாட்டில் ரொம்ப இதாக இருந்ததுனால ஒரு பெருவெள்ளத்தின் மூலம் அவர் இந்த உலகத்தை அழிச்சாரு. அழிக்கும்போது நோவா குடும்பத்தை மட்டும் அவர் காப்பாத்தினாரு. அதை பற்றி பார்க்குறோம். அப்புறம் மக்களுடைய கலாச்சாரம், மொழி இதெல்லாமே அவர் வேறுபடுத்தி அந்த பாபேல் கோபுரம், அதாவது சிதறி போக பண்ணுறாரு அவர் மக்களை அங்கே. அதை குறித்து பார்க்குறோம். இது முதல் பகுதியில் இதெல்லாம் குறித்து பார்க்குறோம். 2ஆம் பகுதி 12 முதல் 50 வரை உள்ள அதிகாரங்கள். அது நம்ம 2ஆம் பகுதியில் வருது. அதாவது ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப் அவங்க மூலமாக தேவ நோக்கம் எப்படி நிறைவேறிச்சு, தேவன் ஆபிரகாம் அழைத்து அவரோடையும் அவர் தலைமுறையோடையும் பண்ணின உடன்படிக்கை, கடைசியாக அந்த மீட்பர் வரது, அப்புறம் அந்த ரட்சிப்புக்குரிய தேவ திட்டம், யோசேப்பினுடைய மரணம், இஸ்ரவேலுடைய அடிமைத்தனம், இதோட அந்த ஆதியாகமம் முடிவடைகிறத பார்க்குறோம். ஸோ இதுதான் நம்ம நியூ டெஸ்டமென்ட் வாசிக்கும் போது அதனுடைய ஒரு நிழலாட்டமாக தான் இது வந்திருக்கு. நீங்கள் இது மூலமாக தான் தொடர்ச்சியாக உள்ள எல்லா இதுலையுமே அதிகாரங்கள்லையும் இதில் உள்ள விஷயங்கள் எல்லாம் அதோட நிழலாட்டமாக ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதை ஷார்ட்டாக தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் ஆதியாகமத்தை படிக்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். அதாவது இதில் உள்ள படைப்பு, ஆதாம் ஆபிரகாம் மனிதர்களை படைத்தது, ஆதாம் ஏவாளுடைய அந்த பாவம் எப்படி வந்தது, சாபம், மரணம், அப்புறம் தேவன் எப்படி அழிச்சாரு, அந்த மாதிரி உள்ள விஷயம், அப்புறம் ஆபிரகாமோட பண்ணின உடன்படிக்கை, அப்புறம் அந்த மீட்பர், ரட்சிப்பு, அதற்குரிய தேவ திட்டம், இது எல்லாத்தையும் குறித்து ரட்சகர் வருவார், அவர் நம்மளை மீட்பார், அந்த விஷயங்கள், அப்புறம் யோசேப்பினுடைய மரணம், இஸ்ரவேல் அடிமைத்தனமாக இருந்தது, இதெல்லாம் தான் அதில் வருது. இதை நீங்கள் ஒரு கண்ணோட்டமாக தெரிஞ்சுக்கிட்டு இனி அந்த வேதாகமத்தை எடுத்து வாசிக்கும்போது உங்களுக்கு இந்த விஷயங்கள் நல்லா புரியும்.